இயேசு நீலே ஆசுமானா ப்ளூ மேகத்திலிருந்து என்ன செய்ய போகிறாரு? இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? அவரை போய் சந்திக்க போகிறோம். எத்தனை பேர் தயார்? இயேசு வரப்போகிறாரு. இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில். எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க? ரொம்ப கம்மியாக கையை தூக்குறீங்க. நிறைய பேர் தயார் இல்லை போலுங்க. தயாராக இருக்குமா? சரி, தயாராக இருக்கோம்னா என்ன தயாரில் இருக்கும்? அதுதான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை. நான் தயாராக இருக்கேன், கிறிஸ்டியனு, நான் விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளை, அவராலே விலைக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் சொல்லுகிற நாம், இயேசு திடீர்னு, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு திருடனை போல வருவேன். இயேசு வருகை வந்துருச்சுன்னா நான் தயாராக இருக்கிறேனா இல்லையா? அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா? அந்த குவாலிஃபிகேஷனை நான் அனுபவிச்சுட்டு வரேனா இல்லையா என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வேத வசனத்தில் அழகாக ஒரு வசனத்தை படித்தாங்கன்னா அது ஸ்டார்டிங்காக தான் பவுல் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறாரு, இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். படிங்க, நல்லாயிருக்கும், அந்த வசனத்தை படிக்கலாம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இது எழுதின பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பாடு அனுபவிச்சுட்டு இருந்தார். இல்லை, வெறும் பாடு தான். அவர் வாழ்க்கையில் பூரா பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னால் அவர் பெரிய ரிலீஜியஸ் மேன். அவர் குதிரையில் கிறிஸ்தவர்களெல்லாம் தேடி பிடிச்சி அடித்து கொன்று நீங்கள்லாம் சாஸ்திரத்தையே மாற்றுறீங்க, ஒரு மனுஷனை தெய்வமாக்குறீங்க, தெய்வ யெகோவா பரமேஸ்வரர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வல்லமை நிறைந்தவர், அவரை போய் ஒரு மனுஷனாக நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களே சொல்லி கோபத்தில், நல்ல பக்தியில், ஏன்னா பக்தி வைராக்கியமான ஒரு மனுஷன் சவுல். அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கோபத்தில் பக்தி வைராக்கியத்தில் இயேசுவை அறியாததுனால இயேசுவின் பிள்ளைகளையே அடித்து துன்படுத்திக்கிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி இங்கே இருக்க ஆர்எஸ்எஸ் பஜரந்தல் அந்த மாதிரி இல்லை. அவர் யூத தர்மத்தில் நல்லா படித்தவர். அதே தேவனை தான் அவரும் ஆராதிக்கிறார். ஆனால் அவரை அறியாமல் என்ன செஞ்சார்? இந்த பெரிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் ராஜா மாதிரி அவர் கூட 4-5 பெட்டாலியன் சொல்லுவாங்க. அவர் என்ன வேணாலும் செய்யலாம், எதுவும் நடக்காது, அப்படி ஒரு ராஜ்யம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் ஆண்டவர் சந்தித்தது எத்தனை பேர் சந்திச்சிருச்சுக்கீங்க? ஆண்டவர் என்னை சந்திச்சாருங்கிற எத்தனை பேர்? எப்படியெல்லாம் சந்திச்சிருக்காரு? ஒரு சிலர் வியாதியில் சந்திச்சிருக்காரு, ஒரு சிலரை பாவத்தில் வாழ்ந்தோம், பாவத்தில் சந்திச்சிருக்காரு, ஒரு சிலர் பிரச்சனைகள் இருந்திருக்கோம், கடலில் இருந்திருக்கோம், வேதனையில் இருந்திருக்கோம். கர்த்தர் சந்திக்கிற விதங்கள் வெவ்வேறு வழியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நிறைய மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, பிளஸ்ஸிங் மினிஸ்ட்ரி, நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிற விதங்கள் வெவ்வேறாக இருக்குது. ஆண்டவர் சந்திக்கிற அந்த சந்திப்புக்கு பிறகு நம்ம என்ன ஆகிறோம்னா ப்ளஸ் ஆகிடும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கி பாடல்கள் பூரா பார்த்தோன்னா, ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, நாங்கள் அப்படியே இருந்து நாம் என்ன செய்யணும்? உமக்காக வாழணும். எல்லா பாட்டு பூராவுமே மெசேஜ் தான். நீங்கள் பாடல்கள்லாம் நீங்கள் பாண்டிங்க அருமையாக இருந்தது, எல்லாம் புது புது பாடலாக இருந்தது. எனக்கு புரியல அந்த ராகங்கள்லாம். ஆனால் அந்த பாடல்கள் பாடும்போது நான் நினச்சேன், ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் தெளிவாக எங்கள் சபையில் இதை குறித்து தான் பேச போகிறீங்க. நான் இன்றைக்கி கிறிஸ்துவினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? ரட்சிக்கப்பட்டு புது மனுஷியாய் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நான் பவுலை போல நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இன்றைக்கி பிழைச்சிருக்கேன்னா காரணம் ஏசப்பா தான். நான் இன்றைக்கி பிழைச்சிருக்கேன்னா ஏசப்பா தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஞானஸ்தானம் இருக்கும்போது நான் என்ன ஆகிட்டேன்? செத்து போயிட்டேன்.
செத்து போயாச்சு. எப்போ நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணியில் முழுகி நான் விழுந்தேனோ அப்போ பழைய மனுஷன் செத்தாச்சு, பழைய மனுஷி செத்தாச்சு. நான் திரும்பி எழுந்திருக்கும் போது உயிரோடு இருந்திருக்கிற கிறிஸ்துவோடு இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்தானம். இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஞானத்தை பற்றியும் பேசினாங்க. நீங்கள் ஞானம் புத்தியை பற்றி பேசணும் இல்லையா? இந்த ஞானத்தை ஆண்டவர் வந்து தன்னை அறிந்து கொள்கிற அந்த ஞானத்தை கொடுத்து பழைய மனுஷன் மறித்து புதிய மனுஷியாக நம்மளை மாற்றி நாம் செத்து போயிட்டோம். நமக்குள்ளே இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. நான் பிழைக்கிறதுனால கிறிஸ்துவுக்காக. இன்றைக்கி அவர் 4 விதமாக சொல்கிறார். திரும்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் செத்துட்டேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். புரியல? செத்துட்டேன்னு உயிரோடு இருக்கேன். ஆமாம், நான் செத்துட்டேன் ஆனால் உயிரோடு இருக்கேன். மக்கள் என்ன ஏசப்பா சொல்கிறாரு, இயேசுவை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க, ஒரு மனுஷன் போய் சொல்கிறான் எங்கள் அப்பா செத்துட்டார். நான் என்ன செய்வேன்? எங்கள் அப்பாவை போக வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மரித்தோர் தன்னை மரித்தோர் அடக்க மாட்டட்டும். ஸோ கிறிஸ்துவத்துக்குள்ள மரித்து போன கிறிஸ்தவர்களும் இருக்கோம், உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சபையில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள்? அல்லேலூயா சொல்லலாம். நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள். நான் மரித்தேன் ஆனால் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்காக பிழைச்சா அதுக்கு என்ன பலன் எனக்கு? அவர் திரும்பி பின்னால் சொல்கிறார் பாருங்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் செத்துட்டேன், திரும்பி உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து தான் இருக்கார். 3வது சொல்கிறார் பாருங்க திரும்பியும். இப்பொழுதோ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பில் கூர்ந்து எனக்காக தெம்மத்தாமை ஒப்பு கொடுத்த. ஆமேன். அல்லேலூயா. பூரணம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பூரணத்தை தான் அழகாக எழுதுறது. இந்த பூரணத்துவம் எனக்குள்ளே இருந்ததுன்னா கிறிஸ்துவை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. சும்மா வசனத்தை சொல்லிவிட்டு நான் கிறிஸ்துவே வாழ்கிறாரு அப்படின்றதா, எனக்குள்ளே என் எஜமானர் இருக்கிறாரு, எனக்குள்ளே என் நேசர் இருக்கிறாரு, எனக்குள்ளே அவர் என்னை ஆளுகை செய்கிறார் என்றால் என்னால் அவரை குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது. அவரோடு சேர்ந்து வாழாமல் இருக்க முடியாது. அவரோடு சேர்ந்து நடக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்துக்க மாட்டோமே, நாங்கள் சொல்லவே மாட்டோமே. எங்களுக்கு பிளஸ்ஸிங் வேணும், ஆண்டவர் வேணும், சந்தோஷம் வேணும், உற்சாகம் வேணும். இந்த பாடு, கஷ்டம், சிலுவை சொல்லவே கூடாது. ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணும்போது கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் இந்த வாட்டி இப்படி பேசுனீங்கன்னா உங்களை அடுத்த வாட்டி கூப்பிட முடியாது. மக்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சபைகள் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் நமக்கு வேண்டியதெல்லாம். நான் இப்போ போன வாரம் நான் என் தம்பி ஃபோன் பண்ணான். நான் திருப்பதிக்கு போனேன். திருப்பதி போகும்போது நான் என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஆன மருமகனோட என்னுடைய மனைவியோட 5 பேர் ஆகிட்டோம். வண்டியில் வாடகைக்கு எடுத்துகிட்டு போனோம். போகும்போது ஒரு வாடகை பேசினா மேலே ஏறி இறங்கி வர்றதுக்குள்ளே வாடகை டபுள் ட்ரிபிள் ஆகிட்டான். எக்கச்சக்கமாக பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு. நான் உடனே அங்கே போய் 7 கொண்டல் வாடகிட்ட என்ன செஞ்சேன், கோவிந்தா எனக்கு எப்படியாவது ஒரு கார் வேணும், கோவிந்தா கார் வேணும். நம்மளும் நம்ம மலை மேலே ஏறி ஏசு மலை மேலே போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், கோவிந்தாக்கு பதிலாக ஏசப்பா எனக்கு கார் வேணும். அவர் இறங்கி வந்தார். வீட்டுக்கு வந்ததுமே அவருடைய ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபம் கிடச்சி டக்குன்னு காரை வாங்கிட்டார். ஊரில் போயிட்டார். இது கோவிந்தன் கொடுத்ததுன்னு எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் காரில் பார்த்தோன்னா ஒரு வசனம் இருக்கும், தேவனால் பரிசளிக்கப்பட்டது, இது கர்த்தருடையது. அல்லேலூயா. ஏசப்பா இந்த பூமியில் வந்ததும் சிலுவையில் மறித்ததும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதும் there is only one reason. ஆண்டவர் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணார்னா, பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டார்.
அவர்கிட்ட ஒரு பியூட்டி என்னென்னா, பாவியை தூக்கி ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்திடுவார். நம்ம எல்லாம் யார்? பரிசுத்தவான்கள். சொல்லுங்கம்மா, நம்மளாம் யாருமா? அம்மா இங்கே பார்த்து சொல்லுங்கள், நம்மளாம் யார்? நீதிமான்கள் இல்லையா? அப்படியே வாழ்கிறதுக்காக நீதிமான்கள் கிடையாது. இந்த நீதிமானை தூக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய குடம் பாலில் ஒரு துணி தயிரை ஊற்றுற மாதிரி பாவமாக இருக்கு இந்த உலகத்துக்குள்ளே என்னையும் உங்களையும் ஆண்டவர் போட்டிருக்கார். அல்லேலூயா. பால் என்னாகணும்? தயிராகணும். பால் தயிராகல என்ன போட்டேன்? தயிர் வேஸ்ட்டு, பால் மேலே தப்பு இல்லை. அல்லேலூயா. பால் பாலாகவே இருக்குது, நான் தயிரை போட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வெறும் பாலாகவே இருக்குது, தயிராகலைன்னா நான் தயிராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்துலேருந்தே தயிர் சாப்பிட்றதுனால தயிரை உதாரணமாக சொல்கிறேன். என்ன, அந்த தயிர் ஒரு பாலில் விழுதுன்னா ஒரு துளி விழுந்தாலும் அந்த பால் பூரா தயிராக மாறிடும். இன்றைக்கி ஆண்டவர் பாவிகளாகிய நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய அன்பு. அதோடு ஒரு பெரிய பொறுப்பு. 2 கால். நம்ம ஒரு கால் ஆண்டவருடைய அன்பு, விசுவாசம், அதெல்லாம். இன்னொன்று நமக்காக ஆண்டவர் 2 காரியத்தை கொடுத்துருக்காரு. கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் படிப்பான். கலாத்தியர் பிலிப்பியரா? சாரி, பிலிப்பியர் 1:29. ஆமென். நம்ம எல்லாரும் யார்? விசுவாசிகள். அது ஒரு கால் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அடுத்த கால் என்னவா? பாடு அனுபவிக்கணும். நம்ம என்ன பாடு அனுபவிக்க ரெடியாக இருக்கோம்? உலகத்தின் பாடுகள். அதுக்காக ஓடுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக பாடுபடுறோம். அந்த பாடு எடுக்கிறதுக்காக பாடுபடுறோம். அழகாக சொன்னார், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், எல்லாம் அதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் வேணும், எல்லாம் எல்லாருக்கும் வேணும், எல்லா பக்திமானுக்கும் வேணும். நேற்று ஒரு சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த கதவு பெரிய கதவு திறந்தது. நான் வாசல் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். போகிறவங்க வரவங்கெல்லாம் நிற்கிறாங்க, கும்பிட்றாங்க. ஒருத்தர் செருப்பை கட்டுறாரு, சிலுவை போடுறாரு, ஒருத்தர் கூப்பிட்டுட்டு போகிறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 20 பேர் போனாங்க. 20 பேரும் நம்ம சபைக்கு முன்னால் நின்று கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. எங்கே சிலுவையை பார்த்தாலும் கும்பிட்றாங்க. அவங்க பின்னாலேயே போயிருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தால் அங்கேயும் போய் வச்சுருப்பாங்க, ஒரு முருகன் கோயில் இருந்தால் அங்கேயும் போய் ஒன்று போட்டிருப்பாங்க. மசூதிக்கிட்ட போனாங்களோ அல்லாடியாவது காப்பாற்றின்னு இருப்பாங்க. அவர்கள் பக்தர்கள், தேர் டிவோட்டீஸ். அவங்க யாருன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பக்தி இருக்குது. எதை பார்த்தாலும் கடவுளை பார்க்குறோம். கல்லுலேயே பார்த்தாலும் கடவுளை பார்க்க முடியும், எங்கே பார்த்தாலும் கடவுளை பார்க்க முடியும். எல்லா ரிலீஜனும் கடவுள். இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்கள் நடுவுலேயே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எல்லா இடத்துலையும். ஏன்னா பாருங்கள், கிறிஸ்டியன்ஸ் தான் கிறிஸ்துவ கோவிலில் கும்பிடணுமா? யார் வேணால் வரலாம். அது மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, எல்லா ரிலீஜனும் ஒன்றுங்க, எல்லாம் ஒரே ஒரு தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம், இல்லையா? கரெக்டாக இல்லையாங்க? யாராவது தெய்வத்தை விட்டுட்டு யாராவது சாத்தானை கும்பிட போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. எல்லோரும் கடவுளை தான் தேடுறாங்க. ஆனால் அவங்க தேடுற கடவுள் யார் என்று சொல்லி அறியாமல், அந்த இரத்தத்தினுடைய வல்லமையை புரியாமல் அவங்க எல்லா கடவுளும் ஒன்று சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் நடுவில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவரை குறித்து சொல்லும்படி, அவர்களுக்காக பாடு அனுபவிக்கும்படி ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் லைஃப் இஸ் நாட் டு லிவ் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வாழும்படி நம்மை கர்த்தர் அழைக்கவே இல்லை. உலகத்தில் தான் இருக்கும். அதனால அவர் சொல்கிறாரு, நான் பிழைச்சிருக்கேன், ஆனால் கிறிஸ்து தான் பிழைச்சிருக்கேன். நான் பிழைச்சிதான் இருக்கேன், நான் செத்து போகலை, நான் உயிரோடு தான் இருக்கேன். எனக்கு எல்லா தேவைகளும் வேணும். ஆனால் அத்தனை தேவைகளும் கர்த்தர் கொடுக்க ரெடியாக இருக்கார். எப்போன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கும் போது. இன்றைக்கி கண்டிஷனாக ஒரு பாஸ்டர் கிட்ட உட்காந்து டெய்லி ஜெபம் பண்ணுவார். காலையில் 5 to 6 ஜெபத்தில் அவர் இருப்பார். அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபம் பண்ணுவார்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 பேர் போன மாதிரி ஒரு பெரிய எஸ்யூவி கார் கொடுங்க. நான் எனக்காக கேட்கல,
யாருக்காக கேட்கல? எனக்காக கேட்கல, உங்கள் ஊழியத்துக்காக கேட்குறேன். உங்கள் ஊழியத்துக்காக ஒரு கார் கொடுத்தீங்கன்னா நான் வேகமாக போய் என்ன செய்வேன்? ஊழியத்தை பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். நிறைய இடத்துக்கு போவேன். இப்படியே ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடு, அதுவும் எஸ்யூவி கார் வேணும், பெரிய கார் வேணும், ஏசி கார் வேணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? மழை வெயில் எல்லாத்தையும் நான் ஓட முடியும். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாள் அவியாரும் பேசிகிட்டே இருக்கார், அவர்கிட்ட சொல்லணும், சொன்னால் கோவப்படுவாரோ வருத்தப்படுவாரோ மனசில் அப்படின்னு பயம். அப்புறம் என்னுடைய மிஷினரி எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். மெய்யாகவே நான் சொல்கிறேன், எப்போ நான் மிஷினரியாக போய் சைக்கிளில் சுற்றி சுற்றி ஊழியம் பண்ணினோ அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. எப்போ மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட பார்த்தேனோ அப்போ எவ்வளோ நூற்றுக்கணக்கான மக்கள் ஏசிக்கிட்டு வந்தாங்க. இப்போ காரு போய் இறங்கினாலே ஸ்டீஃபன் சாயேப் வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் உலகத்தின் ஒத்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்டயே நம்ம என்ன கண்டிஷன் போடுறோம்? ஆண்டவரே ஒரு காரை கொடுத்துட்டீங்க வச்சுக்க, இந்தியாவை பூரா கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம தேவன் எதற்காக வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து எதுக்கு மீட்டு கொண்டாருன்னா பாடு அனுபவிக்கும்படி. நான் வசனங்களை படித்து நம்ம தியானம் பண்ணலாம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் பவுல் தன்னுடைய அருமையான அனுபவத்தில் பாடுகளை குறித்து ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதுகிறாரு. அவர் எழுதுகிற கடிதங்கள் எல்லாமே ஒரு குவாலிஃபிகேஷன். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பட்ட பாடுதான் எனக்கு ஆண்டவருடைய அந்த சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலில் எனக்கு ஒரு பாகம் கொடுக்க போகுது. அல்லேலூயா. ஒருவேளை இயேசுவோடு உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்தில் நான் வரணும்னா நான் பாடுகள் இல்லாமல் போக முடியாது. நான் திரும்பி சொல்கிறேன், நான் கொரோனா அனுபவிக்கும் போது எனக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னால் நானும் என் ஒய்ஃபெல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் மைக்கு பிடிச்சி நிறைய பேர் கொரோனாக்காக மைக்கில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய ப்ரீச்சர் பேரெல்லாம் சொல்ல இஷ்டப்படல, எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க. நான் டக்குன்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இவங்க மைக்கை பிடிச்சி டிவிலேயே ஜெபம் பண்ணுறாங்களே, ஏன் கொரோனாக்காரங்க தலையில் போய் ஜெபம் பண்ண மாட்டாங்க? ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் கை வைக்க மாட்டேன்றாங்க? சொல்கிறாங்களே இவ்வளோ தூரம் வல்லமை இருக்குன்னு. அப்படி சொல்லிட்டு உடனே இந்த விளையாடாதீங்க, ஆண்டவர் காரியத்தை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கன்ட்டாங்க. சரி, நான் எனக்கு உண்மையிலே ஒரு மனசுக்குள்ளே வருத்தம், ஏன் போக முடியல? ஏன் நம்ம கற்று பெரியவராச்சே, போகலாமே, நம்ம ஏரியாவில் கொரோனா வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். எங்கே ஆலமலை போனேன், நான் போய் ஜெபம் பண்ணேன், அங்கே செஞ்சு. ஆனாலும் இங்கே எக்கச்சக்கமாக சாகுறாங்க, பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் ரோட்டில் இருந்து சாகுறாங்க, இவங்க ஏன் போய் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கே கொரோனா வந்துச்சு. சுவாசம் கஷ்டமாக இருக்குன்ட்டு போய் செக் பண்ணால் அவன் பாசிட்டிவ் உண்டான். கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போன பிறகு கர்த்தர் பேச ஆரம்பித்தார், என்ன தம்பி கொரோனா ஜெபம் பண்ணல, போய் பாரு உள்ள பூரா கிட்டத்தட்ட 25-30 வார்டு பெரிய வேலை ஹாஸ்பிட்டலு. எல்லாரையும் பார்த்து எல்லோரும் நட்டுக்குறாங்க. கொரோனா ஒரு வியாதியே கிடையாது. கொரோனாவை வைத்து பயமிங்கிற ஆவியை கொடுத்து மனுஷனை கொண்டுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நான் போகிற இடம் எல்லாமே பயம்தான் அவங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ண இருக்கும்போது அங்கே எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஏன்னா நர்ஸெல்லாம் புதுசாக எடுத்துட்டாங்க கொரோனாவுக்கு. எல்லாம் சும்மா ஒரு மாதம் 2 மாதம் ட்ரைனிங் ஆச்சுன்னு நர்ஸ் ஆகிடுவாங்க. அப்படி நிறைய பிள்ளைங்க. அவங்க தாத்தா உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் இப்படி சுற்றுனீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் கொரோனாலேயே அவுட் ஆகிடுவீங்க. நான் சொன்னேன், அப்போ எனக்கு கொரோனா இல்லையா அப்படின்னு. ஒரு ரிப்போர்ட் தப்பாயிடுச்சா, எனக்கு கொரோனா இல்லையா? கொரோனா எங்கெல்லாம் ஜெபம் பண்ணி போயிட்டேன்னு எனக்கு மொத்தம் 4 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த 4 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம மனசு விருப்பத்தை நம்ம வாயில் சொல்லிட்டோம், ஆண்டவர் கொரோனாக்குள்ளேயே கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. காப்பாற்ற வெளியே கொண்டு வந்துட்டார். இதை சாட்சியாக சொல்லவும் வைக்கிறாரு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் அவருடைய உழைத்து நிமித்தமாக, அவருடைய காரிய நிமித்தமாக நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் ஆண்டவர் செய்ய ரெடியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பின்னால் என்னென்ன வேணுமோ அவருக்கு தெரியும். வண்டி வாங்கினா பெட்ரோல் வேணும் அவருக்கு தெரியும், வண்டி வாங்கினா வீல் வேணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கொலோசியர்கள் 1:24 வாசிப்போம். இப்பொழுது நான்
ஆ சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் எழுதுகிற அருமையான ஒரு அனுபவம். அவருடைய மாம்சத்தில் அவர் என்ன செய்கிறாரா, ஆண்டவருடைய பாடுகளை அனுபவிச்சுட்டு வர்றார். அவர் அந்த பாடை தாங்க முடியல. அவருடைய ஜெபம் பண்ணுறாரு. நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரை என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பாதை போகணும் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விடுங்க. சரி, இந்த பாடு ஆண்டவர் ஏன் அனுபவித்தாருன்னா, அவர் அந்த கடிதத்திலேயே நமக்கு எழுதி கொடுக்குறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையினால் நான் கர்வமாகி விடாதபடிக்கும் என்னை கொட்டுகிற சாத்தானி தூதனாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பாடு கொடுத்து அனுபவிக்கணும். எதுக்காக அனுபவிக்கணும்? அதில் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் அது கிறிஸ்துவுக்காக இருக்கணும். நான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு 5 வருஷம் 6 வருஷம் கிட்னி ஃபெயிலியர் இருந்தோம். நான் கிறிஸ்துக்கிட்ட வந்தேன், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீ முதல்ல அடித்தது தண்ணி. 5 வருஷம் அடித்து கெடுத்துட்டு வந்துட்டு இனிமையான ஒரு குணப்படுத்தணும். நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற தவறான காரியங்கள் நிமித்தமாக வருகிற அந்த பிரச்சனைகளை குறித்து பவுலுக்கு ஒரு யாக்கோப்பு அழகாக எழுதுகிறார். நாம் பாவம் செய்து அதனால நம்ம சோதனையை உட்படுறோம். கர்த்தர் கொடுக்குற சோதனை கிடையாது. தேவன் ஒருவரையும் அப்படி சோதிக்கிறவரும் அல்லது. அப்போ நான் இந்த பாடுகள் என்னுடைய உலக பாடுகளுக்காக நான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவரோடு வாழ்ந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை பரிதாபம். பைபிள் ரொம்ப தெரியாது. இம்மைக்காக நான் கிறிஸ்துவை இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவை ரொம்ப என்னாச்சு என் நிலைமை பரிதாபம். அதனால் ஐயா அழகாக பாடுறது. எனக்கு தெரிஞ்ச சாம்கமலேசன் என்ன பாடுறது பாட்டு. இம்மைக்காக அல்ல இயேசுநாதர் மேலே உள்ள இல்லை தெரியுமா அந்த பாட்டு? எங்கும் உள்ளோர் யாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமே, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு துதி செலுத்துமே, யாக்கோபின் சந்ததி யாருக்கும் உலவாருமே, இயேசு எங்கள் கர்த்தர் என்று ஸ்தோத்தரிப்போமே. அதில் ஒரு லைன் வரும், இம்மைக்காக அல்ல இயேசுநாதர் மேலே உள்ள பற்று என்று சொல்லி ஸ்தோத்தரிப்போமே. இம்மைக்காக அல்ல, ஏசப்பா கிட்ட இருக்கிற பற்று, ஏசப்பா கிட்ட இருக்கிற விசுவாசம் இம்மைக்காக அல்லவே அல்ல. அல்லேலூயா. கார் வேணும்னா திருப்பதியில் போய் கேட்டால் வெங்கடாஜலபதி கொடுக்குறாரு. இல்லைன்னா உள்ள கும்பல் போவாங்க. இன்றைக்கி ஒருவேளை திருச்சபைக்கு நானும் நீங்களும் உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் வருவதாக இருந்தால் அது என்னது? வேஸ்ட். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும். அதெல்லாம் பவுல் தன்னுடைய கடிதத்தில் சொல்கிற 2வது பிலிப்பியர் படித்தாச்சு. நம்ம ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம். ஆ ஆ ஆ பாடுபட்டால் அப்படி ஆகும். சும்மா எல்லாம் ஆயிடாது. கிறிஸ்துவனே கூட நானும் என்ன செய்யணும்? பாடுபடுற கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது. பாடு தானாக வராது. எங்களுக்கு பாடு வரலப்பா, நாங்கள் போகிறோம் நல்ல ஏசி ரூமு, நாங்கள் போகிறோம் காலையில் ஒரு 10 மணிக்கு சர்ச்சுனா நாங்கள் ஒரு 11 மணிக்கு எல்லாம் போயிடுறோம். போயிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு ஜம்முன்னு அல்லேலியா சொல்லிட்டு கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் மட்டன் தேடுவாங்க, இல்லை கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் மட்டன் சாப்பிடுவாங்களாம். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? போகும்போதே மட்டன் கடை சிக்கன் கடையை பார்த்துட்டே போகணும். இல்லை வரும்போதே சொல்லிட்டு வந்துடும்ப்பா ரிசர்வ் வச்சுக்கோ, இல்லைன்னா நாங்கள் வரும்போது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 1 கிலோ ரெடியாக வச்சுக்கோ, நாங்கள் வந்து வாங்கிடுவோம், பணத்தை கூட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி டியூட்டி என்னென்னா சண்டே ஆச்சுன்னா சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டாகணும். ஆனால் ஒரு பீரியடில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் தான் சாப்பிடுவாங்களாம். அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், எங்கள் வாலிப காலத்தில் நாங்கள் மட்டனை கிறிஸ்துமஸ்க்கு தான் சாப்பிடுவோம், மற்ற ஞாயிற்றுக்கெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம்னார். அருமையானவர்களே,
இந்த நாட்களில் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழாமல் நாம் சபையில் வந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, நாம் வாழுகிற வாழ்க்கை வீண். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முடிவு எடுக்கணும். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா, எல்லாம் சொல்கிறோம். கிறிஸ்டியனோடு இருக்கணும், நான் கிறிஸ்துவோடு நடக்கணும், கிறிஸ்டியன் பின்னால் வரணும், முன்னால் வரணும், சுற்றி இருக்கணும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக ஒன்றுமே செய்ய மாட்டேன். கிறிஸ்துவுக்காக எதுவுமே செய்ய மாட்டேன். சும்மா ஏதோ கிறிஸ்துவுக்காக ஒரு பாட்டை பாடுறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. என் சபையில் அநேகரை கொண்டு வருகிற பொறுப்பு திருச்சபைக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பருக்கு தான் மேய்க்கிற வேலை. திருச்சபையில் மக்களை கொண்டு வர வேலை திருச்சபையினுடைய வேலை. திருச்சபை அந்த வேலையை செய்யணும். அதுக்கு நம்ம பாடு தேடி போகணும், தானாக வராது. போய் வீட்டில் ஒரு முருகன் கோயில் வாசலில் போய் நின்று இயேசுவை பற்றி சொல்லிட்டு நீ மகாராஷ்டிரா ஓடிடுவேன். அடி நாங்கள் வாங்கணும். வாங்குங்க, வாங்கி பாருங்க. அந்த ஆத்மா கொஞ்ச நாளில் இதே சட்டத்தில் வந்து உட்காரும். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை செருப்பால் தான் அடித்தார். ராஸ்கல், என்னடா இந்த மாதிரி போய் நம்ம தெய்வத்தில் விட்டுட்டு அவ்வளோ படித்து அவ்வளோ கர்வமாக பேசினார். ஆனால் எங்கள் அப்பா 4 வருஷம் தான் அவர் என்னை அடித்து 4 வருஷத்துக்குள்ளே என் கரங்களாலே பாப்டிசம் கொடுத்துக்கிறார். அடி வாங்கணுங்க, திட்டு வாங்கணும், துப்பு வாங்கணும். இதெல்லாம் அப்பா ஏசப்பாவே வாங்கிட்டார். அவரே வாங்கிட்டார். அவருடைய பிள்ளைகள் அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் பாடுகளை நினைத்து பயப்படுகிறோம். இன்றைக்கி கடைசி காலங்களில் அதிகமாக நமக்குள்ளே இருக்கிற ஆவி என்னென்னா பய ஆவி. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் போகும்போது ஒரு பாஸ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எம்பியில் யூபியில் எங்கள் மிஷனர்கள் எல்லாம் உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்களை பெயில் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆண்டவரே, நீர் தான் விடுதலை ஆக்கணும். வருஷம் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. அதுதாங்க உண்மையான ஜெபம். ஆண்டவரே, ஜெயிலில் நாங்கள் சும்மா போயிட முடியும்? உங்களை யாரையாவது சும்மா ஜெயிலில் போட்டுருவாங்களா? முடியாது. ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ்காரன் பலாரில் அடிக்கணும், அப்போ தான் புக் பண்ணி உள்ள போடும். அல்லேலூயா. ஜெயிலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ ஜெயிலில் போயிட்டு உன்னை ஆண்டவர் கிருபையாக ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு திருடன்னு பட்டம் இல்லை, சுவிசேஷம் சொன்னவன், அதனால ஜெயிலில் இருக்கான். அவனை சுற்றி என்ன இருக்குது? தேவ அக்கினி இருக்குது. இங்கே உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். என்னன்னா, ஆண்டவரே, அவங்கெல்லாம் வெளியே வந்துடணும். இப்படி ஜெபம் பண்ணணும். எப்படின்னா, ஆண்டவரே, ஜெயிலில் இருக்கிறவன் என்ன செய்யணும்? துதித்து பாடணும். பவுலும் ஷீலாவும் செஞ்ச அதே அற்புதத்தை ஜெயிலில் இருக்கிற மிஷனரிகள் செய்யணும். அல்லேலூயா. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப பயப்படுறோம். இப்போ கூட மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ஒரு பெரிய இருக்குது அப்படி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், வரட்டும். இருந்த நக்சலைட்டே காணாமல் ஓடி போயிட்டான். எனக்கு லெட்டர் எழுதினாங்க, தூக்கிட்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த காடுகளில் ஒரு நக்சலைட்டும் கிடையாது. அல்லேலூயா. எந்த சேனையும் வரல. கரெக்டாக கிளைமேட்டையே மாற்றிட்டாரு. எல்லாத்தையுமே மலையெல்லாம் அப்படியே சும்மா தாவரமும் பித்தளையும் காமிச்சு கவர்மெண்ட்டு எக்கச்சக்கமாக போலீஸை போட்டு நக்சலைட்டு போனால் போதுன்னு ஓடி போயிட்டாங்க. इनके स्टीवन इस एरिया में घूमना नहीं, चर्च बनाना नहीं, यीशु का नाम नहीं बोलना சொல்லி எழுதினவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுங்க, சென்னை பட்டினம் வந்துடும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பாடு வேணும். நான் உலக பாடெல்லாம் டெய்லி கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லிட்டாருல, வருத்தப்பட்டு பாரத் சுகர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டாவது லைன் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது உள்ளே போல பயம். ரெண்டாவது லைன் படிக்க ரெண்டாவது லைன், வருத்தப்பட்டு பாரத் சுகர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் என் நுகம் லகுவாக இருக்கிறது. என்னென்னா, சபைக்கு போங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜாலியாக சண்டே வந்து மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் தூங்கிடுங்க.
அதான் லகுவாக இருக்கா? அதுக்கு பின்னால் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய லகு என்ன ரொம்ப லகுவாக இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க ஈஸி லைஃப்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அந்த கடினமான லைஃப்லேயும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் இயேசுக்காக பிரச்சனை வரல வச்சுக்கிங்க, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. நம்மளும் உலகத்தாரை போல் உலக சந்தோஷம்தான். அவங்கள மாதிரி தான் நம்மளும் சந்தோஷம். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொண்டாடும்படிக்கு பிள்ளை. நான் சின்ன வயசில் வாலிபனாக இருக்கும்போது பரனூருக்கு போவேன். குஷ்டரோகிகள் அவெல்லாம் அழுகி இருக்கும், மூஞ்சியெல்லாம் நாத்தடிக்க உள்ளே போகலாம். சுவிசேஷத்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் சாட்சி சொல்லுங்க தம்பின்னு. ஐயோ, இங்கே போய் எப்படி சொல்கிறது? எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அடி பின்னிடுவாங்க, உள்ளே போகக்கூடாது. ஆனால் வீட்டுக்கே தெரியாது. உள்ளே போய் உட்காந்து அவங்கள பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும், அப்படியே அழுகி இருக்கும். அப்போல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் கிடையாது. அங்கே உள்ளே போனீங்கன்னா என்ன பாட்டு தெரியுமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பொங்குறாங்க. நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன், எல்லா பாட்டும் முடிஞ்சவர் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் உண்மையாக பாடினீங்களா? உங்கள் கை எப்படி இருக்குது, மூஞ்சி எப்படி இருக்குது, ஒரே ஸ்மெல் அடிக்குது, நீங்கள் உண்மையாக பாடிங்கன்னு எனக்கு புரியல. அப்போ தான் நான் கிறிஸ்துக்குள்ளே புதுசாக வந்துகிட்ருக்கேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் உடம்பும் இதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளே போனால் ஆகிடும். வேறு புழு எல்லாம் போட வேணாம். உங்கள் உடம்புலேயே புழு வச்சுருக்காரு, அது உங்களை தின்னுடும். அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டு பாருங்கள். ஒரு எலியையோ இல்லை ஒரு பூனையோ ஏதோ ஒன்றை போட்டு ஒரு டப்பாவில் மூடி 2 நாள் வைங்க. என்னாகும்? நீங்கள் உள்ள புழு எதுவும் போட வேணாம், அவரே உற்பத்தி ஆகிக்குவார், அவரே சாப்பிட ஆரம்பிப்பார். நீங்களும் நானும் அப்படி தான் போக போகிறோம். அல்லேலூயா. நான் இவ்வளோ நேரம் பிளஸ்ஸிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். படுபாவி மகாராஷ்டிராலேருந்து வந்து புழுவையும் சாகிறதையும் உடம்பு புழு பிடிக்கணும்னு சொல்கிறியே, இது தாங்க உண்மை. உண்மை கசக்கும், உண்மை கசக்கும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு சரீரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு மாத்திரம்தான் அது இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய பாடல் எனக்கு அனுபவம் வேணும். நான் அந்த பாடு தேடி போகணும், நானாக போய் தேடணும், நானாக சுவிசேஷம் சொல்லணும். ஒருத்தர் என்னை பிடிச்சி பலான்னு அறையணும். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை தான் என் கன்னத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை திட்டுனாலே அந்த பக்கம் போக மாட்டேன், ஒரு முறை மறைச்சாலே போக மாட்டேன். அல்லேலூயா. நம்ம செய்யணுங்க. இன்றைக்கி இப்படியே இருக்கக்கூடாது. கர்த்தர் அதான் சொன்னேன், பாவியை நீதிமானாய் மாற்றி அவர் திரும்பி பாவிகள் நடுவில் போட்டதுக்கு காரணம் அத்தனை பாவிகளும் நீதிமான்களாய் மாறணும். அல்லேலூயா. நம்ம எப்படி மூட நம்பிக்கை இருந்தோமோ, எப்படி நம்ம தெரியாமல் இருந்தோமோ, எப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோமோ, நமக்கு நடுவில் அவங்க நீதிமான்கள் வந்து சொன்னதுனால நாம் நீதிமான்களாக்கி இன்றைக்கி எக்கச்சக்கமான நீதிமான்களை கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நீதிமான் ஆக்குனதை தயிராக்கிட்டார். தயிர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வாந்தி பண்ணணுமா? பால் ஐயா வாந்தி பண்ணணும். அந்த தயிரை அப்படியே உள்ள மூடி வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? தயிர் புழுத்து போயிடும், ஸ்மெல் அடிச்சிடும், நாரி போயிடும். தரலாம், அது தொட முடியாது, வாசனை பார்க்க முடியாது. அந்த கிண்ணத்தை கழுவுனா 2 வாட்டி விம் போடணும். கிறிஸ்துவனும் அப்படி தான். அவன் பயன்படாமல் சும்மா உட்காந்து நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன்னா நானும் நீங்களும் பிடிச்சி போயிடும். அல்லேலூயா. காலம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. நீங்கள் நார்த் சைடெலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து பேசவும் முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அவர் சிஆர்பிஎஃப்னுடைய ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், பெரிய ஆஃபீஸரே எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டார். அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் வந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். அவர் வந்து இறங்குறாரு, முன்னால் ஸ்ரைன் பேன் அடிச்சுக்கிட்டு ஒரு வேனு, பின்னால் 5 வேனு, எல்லாம் எங்கள் தெரு எங்கள் ரோட்டில் இருந்தவெல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா இது பிரதரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போக போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் வந்து இறக்குறாரு. சின்ன யங் மேன் தான், 40 வயசு இருக்கும். வந்து மேலே வந்து சொன்னார், இல்லை தாராளமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். பார்த்து சொன்னார், திஸ் இஸ் ஒன்லி லிமிட்டட் டைம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் பொல்லாத காரியங்களை அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது.
இன்னும் பயங்கரமான பிரச்சனை நமக்கு வரப்போகுது. இந்த பிரச்சனையில் நிற்கணும்னா நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். நல்லா இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வச்சுக்கிங்க, அடிக்கும்போது நிற்போம். இல்லைன்னா இப்போ டாயினா ஓடி போயிடும். அல்லேலூயா, அதான் உண்மை. இப்போ நல்ல சௌரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்காக நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்படின்னா சுவிசேஷத்தை சொல்லணும், அவங்களுக்கு இயேசு குறித்து சொல்லணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், வீடு சந்திக்கணும். அதுக்கு அன்பு வேணும், கர்த்தருடைய அந்த அன்பு இருக்கணும். ஆண்டவரே இவங்க எல்லோரும் பரலோகம் வரணுமே, அந்த கன்சர்ன் இருக்கணும். அதனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய பாடல எனக்கு ஒரு பிரதிபலன் இருக்கும். எப்படின்னா நான் அப்படி பண்ணால் மாத்திரம்தான் பாருங்கள், பாடுபட்டால் அப்படி ஆகணும்னு சொல்கிறார் சார். 1 பேதுரு 4:13 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு அல்லேலூயா பங்காளியாக இருக்கணுமா. நம்மள எதுக்கு பங்காளியாக இருக்கணும்? பாடுக்கு. ஏசப்பாவுக்கு நானும் பங்காளி. எப்படி? அவர் அடிக்கப்பட்டார், நான் அடிக்கப்பட்டேன். அவரை குத்துனாங்க, என்னையும் குத்துனாங்க. அவரை திட்டினாங்க, என்னையும் திட்டினாங்க. அவரை துப்புனாங்க, என்னையும் துப்புனாங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, இத்தனை முறை அடிக்கப்பட்டேன், இத்தனை முறை மில்லாரில் நான் அடிக்கப்பட்டேன், இத்தனை முறை சிறையில் இருந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனாலும் இந்த உலக பாடெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாத்தையும் தூசியும் குப்பையும் என்று கிறிஸ்துவுக்காக எதுக்காக விட்டாரா? ஆண்டவர் திரும்பி வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதலை நானும் கொஞ்சம் ஒட்டிக்கணும். சும்மா இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கணும், கிறிஸ்துவுடைய மகிமைக்குள்ள நாம் போகணுன்னா அவருடைய பாடுகளுக்குள்ளே பங்காளிகளாக இருக்கணும். அதனால் இதுக்காக ஒரு போதகரை காமிச்சோ இல்லை சபையை காமிச்சோ நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரு பெரிய மகா சபையினுடைய மெம்பர்ஸ் இல்லையா? ஏசுராஜா நம்ம எல்லாரையும் கூட்டிருக்காரு. ஒருத்தர் போதகராக வச்சுருக்காரு, ஒரு சுவிசேஷகராக வச்சுருக்காரு, ஒருத்தர் அற்புதம் செய்யறாக வச்சுருக்காரு. உங்களை என்ன வச்சுருக்காரு? இப்படி சொல்லிக்கிறதா வச்சுருக்காரா? எதுக்காக வச்சுருக்காரு? யோசிச்சு பாருங்களேன். நான் என் சபையில் என்னவாக இருக்கேன்? நான் என்ன பாகமாக இருக்கேன்? ஒரு சின்ன ஸ்க்ரூவாக இருக்கேனா? ஒரு சின்ன நட்டாக இருக்கேனா? இல்லை ஒரு சின்ன சிப்பாக இருக்கேனா? ஏதாவது ஒன்று நான் இல்லைன்னா என்னை கழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஐயாவுக்கு தெரியும். ஐயா ஃபேக்ட்ரியில் அப்படி தானேயா, தேவையில்லாத நட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இது அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் பயன்படுத்தும்படி ஆசைப்படுகிறார். அதற்காகவே நம்ம வளர்ச்சிருக்காரு. அதற்காகவே என்னையும் உங்களையும் முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கி ஓடணும். ஓடினா பாடு, ஆனால் பின்னாலேயே சந்தோஷம். ஆச்சுங்க. 71 வயசு முடிஞ்சு 72 நடக்குது. கிட்டத்தட்ட 40 வருடம் ஓடிக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் என்றைக்குமே உலக சந்தோஷமே இருந்ததில்லை. உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவர் முன்னால் யாரையாவது பார்த்தா கொஞ்சம் அப்படியே இருக்கும், இவெல்லாம் இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே, இவங்க பிள்ளைகளாக இப்படி ஆகிட்டாங்களே, நம்ம பிள்ளைகள் இல்லையே. இருக்குது, நான் இவ்வளோ பேசினாலும் எனக்கு இருக்குது. ஆனால் நான் அதை மகிமையாக எடுத்துக்கொள்கிறேன். அது லோயா, அது வேணுங்க, அது வேணும். எங்கள் பிள்ளைகளை கேட்டால் உனக்கு வேணும், சாமி வீட்டுக்கு வந்து கேட்பான் உனக்கு வேணும். எங்களை வச்சு ரோட்டில் நிற்க வச்சுட்டு உனக்கு பாடுகள் வேணும்னு எங்களை பாடுபடுத்திட்டேன். அல்லேலூயா. பாடு வேணும், கஷ்டம் வேணும், வியாதி வேணும், எல்லாத்துக்கும் நடுவில் இயேசு வேணும். அப்போ தான் நம்மளை போலேயே இருக்கிற மற்றவர்களுக்கும் இயேசு குறித்து உண்மையான கன்சர்னோடு நம்ம இயேசு பற்றி சொல்லுவோம். எனக்கு ஒரு வியாதி குணமாயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? குணமாயிட்டேன்னா அடுத்தது அதே வியாதி இருக்கிற பார்த்து என்ன சொல்லுவோம்? இயேசுகிட்ட வாப்பா, நான் அப்படி இருந்தேன், நீயும் நல்லா ஆகிடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் சுவிசேஷத்தை சொல்லும்படி பாட அனுபவிக்கணும். வேறு எதுக்காகவும் இல்லை. தேவையில்லாததுக்கெல்லாம் பாட அனுபவிக்கிறோம். பணம் சேர்க்கறதுக்கு பாட அனுபவிக்கிறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக பாடுபடணும். அதனால தான் அவர் ஆண்டவர் முதல்லையே சொல்லிட்டாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரணும். பாருங்க, ஒரு பெரிய பணக்கார வாலிபன் போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி, நான் உங்களுக்காக சுவிசேஷம் சொல்கிறேன், பணியில் இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் பின்னாலேயே ஓடி வர்றேன். அப்படியா? எப்படி வாழ்கிற? ஐயோ, நான் மோசே சொன்ன அத்தனையும் பண்ணுறேன்.
எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னார். என்னன்னார்? உனக்கு இருக்கிறது எல்லாம் வித்துரு. வச்சு கொடுத்துட்டு சொல்ல, வித்துரு. ஏன்னா கொடுத்தா திரும்பி போய் வாங்கிடுவான். அதனால் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் அதுக்கு பின்னால் வரும். பார்த்தான் அவன், அதே பரலோகம் வரணும்னா இவ்வளோ கஷ்டமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் மடியில் உட்காரணும் விளையாட்டுலைங்க. ஆபிரகாம் மடியில் உட்காரணும் நிறைய பாருங்க. நேற்று சகையை பற்றி நாங்கள் தியானிக்கும் போது சகை என்ன சொல்கிறான்? நாளத்தனை திரும்பி கொடுத்துட்றேன், என் சொத்தில் அவன் 0 ஆகிட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமில் எப்போ இயேசுவை தேடி வந்தான். குள்ளனாக இருக்கிறதுனால பார்க்க முடியல, மரம் மேலே ஏறினா பார்த்தது இயேசு கூப்பிட்டாரு, ஓடி வேண்டாம். நம்ம எல்லாம் அப்படி தான். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல குள்ளமாக இருந்தோம். நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல குள்ளமாக தான் இருந்தோம். நான் 8 அடி ஹைட்டாக கூட எதுலேயோ நான் ஒரு குள்ளந்தான் இல்லையா? அதனால் நான் குள்ளனாக இருந்தேன், மரம் மேலே ஏறினேன், எட்டி பார்த்தேன், ஏசு கூப்பிட்றாரு, இறங்கி வந்தேன். ஏசப்பா கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லலாம். மனம் திரும்பினது முதல் வேலை அவன் செஞ்சது, தன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் சீட்டு கொடுத்துட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஏசுது. ஆண்டவருக்காக தான் நான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு அட்லீஸ்ட் ஜெபத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும். we need to pray, ஜெபிக்கணும். நான் உட்காந்து அழுகணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த சரீரம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த மனைவி, இந்த கணவன், இந்த பிள்ளை எல்லாமே உமக்காகத்தான். பாட்டு பாடிட முடியாது. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனக்காக பலி என்றேன்னு சொல்லி பாட்டு பாடுறோம். ஆனால் அவர் பரலோகம் திறந்தாரு, நான் என் வீட்டுத்தையே திறக்க மாட்டேன். யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. கடைசி காலங்கள் இருக்கிறோம், பெரிய பிரச்சனை வரும்போது. இப்போ பாஸ்டர் சொன்னது போல் ஆதார் கார்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுக்குன்னா, கவர்மெண்ட் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு வராங்க, ரொம்ப அழகான திட்டம் போட்டு வராங்க. இன்றைக்கி நாங்களும் நீங்களும் பாடுகளை குறித்து அறிந்து உணர்ந்து அதுக்குள்ளே பூராவிட்டால் கர்த்தர் அந்த பாடுகளை தானே அனுமதிப்பார். அன்றைக்கி தடுமாறுவோம். இன்றைக்கே நம்ம பாடுகளை ரெடியாக சாப்பிட்டு பாவக்காய் தின்னு பழகிட்டா என்னாகும்? பாவக்காய் பிடிச்சி போயிடுது. எனக்கு சின்ன வயசில் பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா சொல்ல வயிற்றில் பூச்சியெல்லாம் போயிடுடா, சாப்பிட்றோம். அப்புறம் அவங்க எடுத்து கொஞ்சம் கூட்டில் அதில் இதில் தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆன பிறகு நாங்களே கேட்க ஆரம்பிப்போம், அம்மா நீங்கள் பாவக்காய் படுறதே இல்லை, நீங்கள் பாவக்காய் வேணுங்க. வாழ்க்கையில் பாடுகள் வேணும். பாடு இல்லைன்னா பாடு எல்லா விதத்துலேயும் பண்ணலாம். நான் நல்ல ஒரு பெரிய கார் வாங்கணும்னு வச்சுருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு. திடீர்னு நான் ஒரு கோயில் கட்டுறதுக்கு பணம் வேணும். ஐயா எப்பயா கோயில் கட்ட போகிறீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்? கோயில் கட்ட போகிறேன்னதுமே அப்படியே அதை எடுத்து கொடுத்துரும். ஓ எத்தனை அவங்கள்ட்ட சொல்லி வச்சு பேசியிருக்காரு, இதெல்லாம் பேசிட்டு போகாது. ஐயா உண்மையிலே இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பாடு வெறுமனே அடி வாங்குறது மாத்திரம் பாடு இல்லை, எனக்கான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறது ஒரு பாடு தான். நான் சின்ன வயசில் மேரி சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து அவள் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போகிறான்ட்டு அவள் போய் சொல்லிட்டான், அங்கிள் எங்கள் அப்பா என்னை எப்பயும் ஸ்கூலுக்கு நடந்தே போக வைக்கிறாரு, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அங்கிள். உடனே டக்கு ஜாப்லேருந்து எடுத்தார், ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு யூ கெட்டர் சைக்கிள். அவர் நாளையிலேருந்து நடந்து போகக்கூடாது, சைக்கிளை போட்டு சின்ன பிள்ளை பாவம் அப்படின்ட்டார். சரி டாக்டர்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். கரெக்டாக வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். நெக்ஸ்ட் வீட்லேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு பிள்ளை தெரசான்னு சொல்லி ப்ரெக்னெண்ட்டாக வந்து நிற்கிறான். என்னை திரும்பியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் இப்போ அந்த லாயருக்கு 5000 ரூபா கட்டினாதான் என்ன ஆகும்? ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியும். நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் ஜெயிலே டெலிவரி பண்ணிக்குவேன். தெரசானு ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம், கிறிஸ்துவை அறிவிச்சிட்டோம், உள்ளுக்குள்ளே 5000 ரூபா பைசாவும் வந்துருச்சு. கரெக்டாக கொண்டு வந்து நிற்கிது. நினச்சி எப்படா இது கோயின்சிடென்ட் ஆகுது.
போராட்டம். பொன் குழந்தை ஆசையாக கேட்டிருக்கேன், நான் செய்யலை, யாரோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை தூக்கி அந்த பொண்ணு கையில் கொடுத்து லாயருக்கு கொடுத்து ரிலீஸ் ஆகிடுது சொல்லட்டும். அல்லேலூயா. பாடுங்க. இது ஒரு பெரிய பாடு, கஷ்டம்தான். அது இன்ன வரையிலும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லி காட்டுவான். இன்ன வரையும் சொல்லுவான், உனக்கு யோகிதை இல்லை, யாரோ கொடுத்தாங்க, அதை கொண்டு போய் கொடுத்தேன். அல்லேலூயா. திட்டு இருக்கு, வீட்டில் பிரச்சனை இருக்கும். கிறிஸ்துவுக்காக கொடுக்கறதுலேயும் ஒரு பாடு அனுபவிக்கணும், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுலேயும் ஒரு பாடு அனுபவிக்கணும், கிறிஸ்துவை குறித்து சொல்கிறதுலேயும் ஒரு பாடு அனுபவிக்கணும். நான் நிறைய பேர் பாடு அனுபவிக்காதனால 11 மணிக்கு வர்றோம், 10 மணிக்கு வர்றதுக்கு 10:30 மணிக்கு வர்றோம். ஏன் தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு வேகமாக குளித்து ஓடி வரணும். நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு பையன் அட்ரஸ் அடிக்கடி மாறிடுவேன், சீக்கிரமாகவே கிளம்பணும்னு சொல்லி கிளம்பி வந்தேன். ஏன் தெரியுமா? திருச்சபைக்கு நம்ம ஆராதனை நேரத்துக்கு வராமல் அதுக்கு சின்ன பாடு அனுபவிக்க கூட நம்ம யோகிதை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் எப்படி பாடுபட முடியும்? யோசிச்சு பார்ப்போம். அவன் கரெக்டாக ராகு காலம் பார்ப்பான், யமகண்டம் பார்ப்பான், நேராக போயிடுவான், இல்லைன்னா கதவு மூடிடுவான். அது கண் இருந்து பார்க்காது, வயிறு பேசாது. அதுக்கு டைம் லிமிட் இருக்குது. இந்த ராகு காலத்துக்குள்ளே நீ போனாதான் உனக்கு இருக்குது. இன்றைக்கி நானும் நீங்களும் திருச்சபையில் இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு ஆராதனைக்கு என்னால் சரியாக வர முடியாது, ஒரு கூட்டத்துக்கு என்னால் வர முடியாது, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாது. நான் உங்களை சொல்லலை, சபையை சொல்லுகிறேன். சொல்லாதீங்க, யார் இல்லையா நீ பார்த்தியான்னு கேட்டாதீங்க. நான் ஜென்ரலாக சபைக்கு சொல்லுகிறேன். இதில் குற்ற உணர்வு இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இதுலேயும் நான் பாட அனுபவிக்க ரெடி, இதுலேயும் நான் பாட அனுபவிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு முட்டி போட்டுறாங்க. எங்கள் ஆதிவாசிகளுக்கு டெய்லி சொல்லிக் கொடுக்குறதுமா, நீங்கள் சும்மா சபையில் உட்காருறது வேணாமான்ட்டேன், வராதிங்கன்ட்டேன். முதல்ல 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அப்பா இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறீங்க சாப்பிட்றதுக்கு? அப்பா இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க? அப்பா என்னை எப்படி தொட போகிறீங்க? கேளு. 4லேருந்து 5 வரைக்கும் கேட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. அப்புறம் கிளி மாடு ஆடு எல்லாம் கட்டு. கரெக்டாக 9:30 சர்ச்சுனா 9 மணிக்கு வந்துடுறோம். அல்லேலூயா. ஆரம்பிச்சிட்டாங்க. we need to do it. நம்ம செய்தே ஆக வேண்டும். ஏன்னா இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஆண்டவருக்காக செய்கிற ஒரு தியாகம். அதனால் இந்த காலங்களில், கடைசி காலங்களில் வாழுகிற நாம் ஜெயிலில் இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லோரும் என்ன செய்யணும்னா சுவிசேஷத்தை சொல்லணும். விடுதலை தானாகவே வரும். பவுலும் சீலாவோ பாட்டு பாடினாங்க, துதிச்சாங்க, சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. அங்கே யாருமே வரல, தேவதர் கூட வரல, தானாகவே தெரிவிச்சாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் அது ஏன் செய்ய மாட்டேன்றாரு? நம்ம மானசீகமாகிட்டோம், நமக்கு அந்த ஃபெய்த் இல்லை. செயலில் இருக்கிறவனுக்கும் இல்லை, வெளியில் இருக்கிறவனுக்கும் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா, ஆண்டவரே அவன் எப்படியாவது வெளியே வந்துடணும். ஆண்டவரே மோதியை அட்டிக்க பொல்லாத மோதி வேணாம் எங்களுக்கு. எனக்கு மோதி ரொம்ப பிடிக்குங்க. அவதாங்க நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவதாங்க நமக்கு பாடுக வழியே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக தூங்குகிற கிறிஸ்துவனை தூங்காத தட்டுறதுக்காக கர்த்தர் அவனை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு தான் அவர் வச்சுருக்காரு. நமக்கு வேணும் 1000 மோதிகள் இருந்தால் கூட நல்லது தான். ஏன்னா நம்ம தேவன் அவங்களை விட பெரியவர். அதை நாம் உணரும்படி அனுபவிக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். படிக்கலாம், இந்த ஒரே ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்கலாம். ரோமர்கள் 12:5. அழகிராய நாம் ஒரே சரீரமாக இருக்க ஆமே. திருச்சபையில் இன்னொரு பெரிய வேதனையான விஷயம் என்னென்னா, திருச்சபை நம்ம திருச்சபையில் இருக்கா இல்லை, ஜென்ரலாகவே ஒரு திருச்சபையில் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கஷ்டப்பட மாட்டோம். ஒரு பாஸ்டருக்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என்ன செய்வோம்? எனக்கு தெரியும் அவர் அடி வாங்குவாருன்னு. அவருக்கு ஆக்சிடெண்ட்டாக அவர் அடி வாங்குவாருன்னு தெரியும். எனக்கு ஆக்சிடெண்ட்டாக ஐயா வந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி சபையில் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்,
பாடு அனுபவிக்கிறவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா, இவன் தப்பு பண்ணிட்டான் அதனால தான் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும், நானும் நீங்களும் அந்த பாடில் கொஞ்சம் பங்கேற்று நம்ம அவர்களுக்காக என்ன செய்ய முடியும், எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி ஆண்டவருடைய அன்பை காட்ட முடியும், அப்படியாய் கர்த்தர் சபையை ஆசைப்படுறேன். இன்றைக்கி நம்ம சபையில் அது இல்லை. யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்கள நம்ம கண்டம் பண்ணிடுறோம். அவன் அதனால தான் அடிபட்டான், அதனால தான் இப்படி ஆயிட்டான், அப்படி தான் ஆண்டவர் தான் அடிக்கிறானோ, சத்துரு தான் எல்லாத்தையுமே செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் நம்ம அவங்களுக்காய் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அவங்களுக்காய் கரிசனை வைக்கணும், அவங்களுக்காய் கண்ணீர் விடணும், அவங்களுக்கு நினச்சி கதறணும். கர்த்தர் அதுக்கு தான் சொல்கிறார், நம்ம எல்லாம் ஒரே சரீரம், கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரமாக இருக்கும். கண் அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? வேதனைப்படுவோம். காதில் அடிபட்டா காது தானே விட்டுருவோமா? காலில் அடிபட்டா எல்லாத்துக்கும் ஒரே வேதனை தான். எல்லாத்தையும் தலையாகிய கிறிஸ்து ஒன்றா இணைச்சிருக்காரு. எனவே இந்த நாளில் நம்ம சபையில் அந்த அன்பு தேவை, அதுக்காக ஜெபிக்க தேவை. அதுக்காக தப்பாக ஜெபம் பண்ணிடாதீங்க, அவங்க வெளியே வரணும்னு சொல்லி திரும்பியும் சொல்கிறேன். ஜெயிலில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த எம்பி யூபியில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துடுவாங்க. உண்மை பண்ணி பாருங்கள், வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் சபையில் போய் அங்கே சர்ச்சில் இதில் ஜெயிலில் உட்காந்து ஜெயிலரை பார்த்து சுவிசேஷம் சொல்லணும், பக்கத்து கைதியை சொல்லணும், எவ்வளோ கொலைகாரம் வந்திருப்பான் அவனுக்கு சொல்லணும், அவன் மனம் திரும்பிடுவான். அதை பார்த்தாலே ஜெயிலர் என்ன ஆகிடுவான்? இவன் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவான். கர்த்தர் வேறு விதமாக காரியத்தை செய்வார். நம்ம கர்த்தருக்கே நம்ம என்ன சொல்லுவோம்? டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரே அவரை வெளியே விடுவாங்க, ஆண்டவரே அவர் வெளியே வந்து ஜம்முன்னு காருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம தாட்டி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் என் சபையை நேசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன். நம்மளுடைய சுவிசேஷத்துக்காக பாவியாக இருந்த என்ன பண்ணீங்க? நீதிமான் ஆக்கி திரும்பி பாவிகள் நடுவில் வச்சுருக்கீங்க. நான் ஒரு தயிர் நல்லா யார் சொல்ல மாட்டீங்களா? நானும் விட மாட்டேன். எத்தனை மணி வரைக்கும் செய்யலாம்? 12:30 வரையும் பேச போகிறேன். சொல்லுங்கள், நம்மள யார்? தயிர். தயிர் அப்படியே கீழே கையிலே வச்சுட்டா என்னாகும்? புளிச்சிடும். ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 3ஆவது நாள் என்னாகும்? புழு வந்துடும். தயிரே ஒரு புழு தான். எங்கள் அம்மா கறி சாப்பிடும்போது சொன்னாங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிட்றா கன்றாவிடானாங்க. சரிம்மா இங்கே வாங்க சொல்லி தயிர் எடுத்து கொடுத்து ஒரு இதில் ஸ்கோப்பில் எடுத்து பார்க்க சொன்னேன். அவளை பார்த்தாங்க, உள்ளே நின்று போல நெளியுதுனாங்க. தயிர் மொத்தமே புழு தான். அல்லேலூயா. அது மொத்தமே பாக்டீரியா தான். அது கொஞ்ச நாள் ஆச்சு வச்சுக்க, 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா இந்த பாக்டீரியா எல்லாமே என்ன ஆகிடும்? புளிச்சு எல்லாம் நாசமாகிடும். கிறிஸ்துவர்கள் நாம் தயிராக இருக்கிறோம், நாம் பாலோடு சேர்க்கப்படுறோம், பால் பூரா தயிராக மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. நான் பாவியாக இருந்தேன், நான் வியாதியில் இருந்தேன், நான் பிரச்சனையில் இருந்தேன், நான் கஷ்டத்தில் இருந்தேன். கிறிஸ்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவங்க நடுவில் நான் பயன்படுத்தப்படணும். அதுக்காக நான் என்ன வாங்கினோம்? எங்கள் பாஸ்டர் கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது. ஆண்டவரே ஒரு எஸ்யூவி கொடுங்க ஆண்டவரே, வேகமாக போய் சொல்லிவிட்டு வேகமாக வந்துடுறேன் கிடையாது. ஆண்டவரே எனக்கு பாடு வரணும், அங்கே போனால் அடித்தாலும் சரி தாங்க பலம் கொடுங்க. we need to pray. அதான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே நான் சொல்ல போகிறேன், அடிக்கும்போது மிரக்கல் பண்ணுங்க சொல்லாதீங்க, அடிக்கும்போது அடியை தாங்க பலம் கொடுங்க. பாருங்கள் அற்புதம் நடக்குதா இல்லையா பாருங்கள். நமக்கு வேண்டியது அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் நமக்கு வேணும். படித்தளத்தில் நிற்க இவ்வளோ தூரம் நாங்கள் நிற்கிறோன்னா காரணம் அதுதாங்க. நாங்கள் யாரையும் ஹேட் பண்ணல. ஆர்எஸ்எஸ், பஜரங், நக்சலைட் யாரும் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், இன்ன வரையும் நேசிக்கிறேன். எதுக்குன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நான் மாறினேன். நான் ஒரு அயோக்கியன், நான் ஒரு கேடுகட்டவனாக இருந்தேன். என்ன ஆண்டவர் ஒரு பெரிய மனுஷனாக மாற்றி உட்கார வச்சார். இன்றைக்கி நானும் நீங்களும் அப்படி இருந்த வாழ்க்கையில் இந்த வெளியே வந்திருக்கோம். நம்ம போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இதே போல் ஆராதிக்கணும், இதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் பரலோகத்துக்கு வரணும். கர்த்தர் வரும்போது கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எவ்வளோ அடி வாங்கினேன்? பவுல் வந்து நிற்பாராங்க. பவுல் சொல்லுவார், ஆண்டவரே நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன், இத்தனை வாட்டி அடி வாங்கினேன், இத்தனை வாட்டி ஜெயிலில் இருந்தேன், சொல்லி சொல்லி பார்த்தேன், ஸ்டீவனை கூட அனுப்புனேன். அல்லேலூயா. ஆனாலும் நாங்கள் நமக்கு வர்றது ஒரு
சர்ச் நடத்தியாச்சும் முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது வீட்டில் வந்து ஜபக்கூட்டம் நடந்தால் அங்கே போய் அதெல்லாம் கரெக்டாக போயிடும். நான் தனியாக எங்கேயாவது போய் ஒரு மார்க்கெட்டில் நின்று யாராவது ஒருத்தரை பார்த்து எந்த ஊருமா என்னம்மா இயேசுவை தெரியுமா கேட்டிருக்கோமா, இயேசு நல்லவர் சொல்லியிருக்கோமா, சொல்லுங்கள், ஆரம்பிங்க, ஒரே ஒரு விதையை போடுங்க. எனக்கு ஒரே ஒரு விதையை தான் சொன்னான், இயேசு உயிரோடு இருக்கார், அவ்வளோதான் சொன்னான். திருப்பி நான் சொல்கிறேன், எனக்கு சொன்னதே ஒன்று, மச்சான் இயேசு உயிரோடு இருக்கார்றான். அவன் பரம்பரை கிறிஸ்துவன், இயேசு உயிரோடு. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட், இயேசு உயிரோடு இருக்கார், நல்லவருங்க, அவர் நம்பி பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஒரு ஓலா டிரைவர்கிட்ட சொன்னேன், நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன கேசவன்னு பேர், ஒரு பேர். அவர் ரொம்ப வெறி பிடிச்சவர், இந்து வெறி பிடிச்சவர். அவர் சுவிசேஷம் சொன்னாலே பிடிக்காதான். ஆனால் அவர் இறங்கும்போது சொன்னார், நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் அந்த மெத்தடு, நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறீங்களா, நான் பண்ணி பார்க்குறேன். அவர் பண்ணி பார்த்தாரு, அவர் அனுபவப்பட்டார், அவருக்கு இருந்த கடனெல்லாம் போச்சு. அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் இயேசு ருசித்து பார்த்தேங்க. அல்லேலூயா. சொல்லி பாருங்கள், தயங்க வேணாம், பயப்பட வேண்டாம். கடைசி காலங்களில் நீ இது சொல்லாமல் போனாலும் எத்தனுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டதை போல யூதர்கள் எல்லாம் அழிக்கப்படும் போது நீ மாத்திரம் தப்பு நினைக்காத. சகாயத்தை தேவன் வேறு இடத்துலேருந்து கொண்டு வருவார் எங்களுக்கு. ஆனால் நீ அம்மா எங்ககிட்ட வாங்குகிற அடி இருக்குத, அது வேறு மாதிரி தான் இருக்கும். எஸ்தருக்கு வான் பண்ணார். இன்றைக்கி நாமளும் சௌரியமாக இருக்கோம். எதுக்கு நான் வீண் வாம்பு, எதுக்கு சுவிசேஷம் சொல்லணும் கிடையாது. நான் சொல்லியே ஆக வேண்டும், ஜெபித்தே ஆக வேண்டும், கண்ணீர் விட்டே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம், சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு புளிச்ச ஒரு தயிராக இருக்கேன், நான் சீக்கிரமாக என்ன ஆகணும், மற்ற பாலையெல்லாம் தயிராக்கணும்ப்பா. நான் வீணாய் போயிடக்கூடாது என் வாழ்க்கை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போனதுமே ஒரு எலியை பிடிங்க, அடிங்க, ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, 3 நாள் கழித்து பாருங்கள், அதுதான் நம்ம சரீரம். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. அங்கே புழு பார்க்க அது வெள்ளையாக இருக்கானா கருப்பாக இருக்காது, குருடனாக இருக்கானா கண்ணு இருக்குதான்னு பார்க்காது. அதுக்கு எல்லாம் மொத்தம் யாரும் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. சாப்பிட்டு கடைசியில் வெறும் எலும்பு தான் கிடக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் மகிமையான அந்த சரீரம் கிடைக்கணும்னா கிறிஸ்துநாதர் சொல்லுகிற அந்த காரியத்தை செய்தாக வேண்டும். ஜெபிப்போம், நம்ம கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா இதோ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் இந்த ஆராதனைக்கு முன்னாலேயே நாங்கள் ஆண்டவரே அறிக்கைட்டோம்ப்பா. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் கிறிஸ்து எனக்குள்ளே பிழைச்சிருக்காருன்னு சொல்லி ஆண்டவரே நீர் பிழைச்சிருக்கணும்ப்பா. இன்னும் கூட நாங்கள் பிழைச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்கள் மாம்சத்துக்காக, அழுகி போகிற அந்த மாம்சத்திற்காக, ஆண்டவரே பொய்யான இந்த உலகத்துக்காக ஆண்டவரே நாங்கள் வாழாத பிடிக்கும் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுராஜா நீங்கள் வரும்போது ஆண்டவரே உம்மோடு நாங்கள் கைகோத்தி ஆண்டவரே நாங்கள் பாடுகிறதை போல அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து என்னை அன்பாய் சேர்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நான் ஆடிப்பாடி மகிழ்வேன்னு சொல்லி பாட்டு பாடுறது மாதிரி மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து வர எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மனதில் பிதாவே, ஆமென்.